கத்தியால் குத்தி தாக்கப்பட்டார். அவருக்கு மிகுந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார். அவரை இது மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் அவரை தாக்கியவர்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக கைது செய்ய வேண்டும். தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை தமிழக அரசு மருத்துவமனை அனைத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற நடவடிக்கைகள் இதுபோன்ற ஏற்காத வண்ணம் கடுமையான பாதுகாப்பு ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் என்பதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நோயாளியின் உறவினர்கள் கத்தியால் குத்தி தாக்கப்பட்டார். அவருக்கு மிகுந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார். அவரை இது மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் அவரை தாக்கியவர்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக கைது செய்ய வேண்டும். தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை தமிழக அரசு மருத்துவமனை அனைத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற நடவடிக்கைகள் இதுபோன்ற ஏற்காத வண்ணம் கடுமையான பாதுகாப்பு ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் என்பதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அண்மை செய்தி. கிண்டி அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து விழுந்ததை தொடர்ந்து சேலம், கோவையிலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் அளித்த அந்த பேட்டியையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம். தொடர்ந்து தற்பொழுது சேலம், கோவையிலும் மருத்துவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரை ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்து விட்டார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதாவது இந்த சென்னை கிண்டியில் அரசு மருத்துவமனையில மருத்துவருக்கு நிலையில தற்பொழுது போராட்டமானது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக கோவை மற்றும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல இந்த போராட்டமானது துவங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அரசு மருத்துவர்கள் தங்களது பணியை தற்போது முதலே புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், ஒவ்வொரு முறை இதுபோன்று மருத்துவர்கள் தாக்கப்படும் பொழுது அந்த சம்பவத்திற்கு மட்டுமே நடவடிக்கை என்பது எடுக்கப்படுவதாகவும், இந்த பிரச்சனைக்கு உரிய ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை என்பது இவர்களது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 350 அரசு மருத்துவர்கள், 250 முதுநிலை மருத்துவ மாணவர்கள், 150 பயிற்சி மருத்துவர்கள் என சுமார் ஒரு 750 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 மணி முதல் அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். எந்த விதமான மருத்துவ சேவையையும் தாங்கள் அளிக்கப் போவதில்லை. அதாவது குறிப்பாக அவசர சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு மட்டுமே மருத்துவம் அளிக்கப்படும், மற்ற பணிகள் எதுவும் நடக்காது, திட்டமிட்ட எந்த ஒரு சிகிச்சையும் தாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது, மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லையா என்ற ஒரு எதிர்கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தங்களது போராட்டம் என்பது தங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும், அதுவரை தாங்கள் யாரும் பணிக்கு போவதில்லை என்று கூறியிருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்களும் அவர்களுக்கான அந்த வகுப்புகளை தற்போது முதலே புறக்கணிப்பதாகவும், நாளை காலை மாநில தலைமை என்ன விதமான முடிவை அறிவிக்கிறதோ அந்த அடிப்படையில் அனைவரும் ஒன்று கூடி தர்ணா போராட்டமா அல்லது உண்ணாவிரத போராட்டமா, காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமா என்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் எனவும், தற்போதைக்கு தாங்கள் இந்த பணியை மற்றும் புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய இந்த திடீர் போராட்டம் காரணமாக கோவையில ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் மருத்துவர்கள் தங்களது பணியை புறக்கணித்து அனைவரும் அந்த வார்டுகளில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இதனால் மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண்.